ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன நொங்கு பாயாசம் தாங்க செஞ்சுருக்கேன். இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். நல்ல க்ரீமியாக உள்ள பால் பாக்கெட்டை நீங்கள் வாங்கி வச்சு இந்த பாயாசம் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலை நான் அப்படியே ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே வச்சோம்னா ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் ஒரு 2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணியை ஊற்றி அடுப்பில் நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நான் நொங்கு ஒரு வாங்கியிருக்கேன். இந்த அளவுக்கு வாங்கி வந்தாங்க வீட்டில். இதை தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த நொங்கு சீசனில் கிடைக்கும்போது நம்ம நொங்கை அப்படியே அந்த தோலை உரித்து தான் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி பாயாசம்லாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. நான் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கத்தி வச்சு நம்ம ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாயாசம் அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப வாங்கி குடிக்கிற மாதிரி வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த நொங்குலாம் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. பார்க்க ஜெல்லி மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள், பாலும் இந்த பக்கம் கொதித்து வந்துருச்சு. இப்போ நல்லா சுண்ட சுண்ட வற்றி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த நொங்கை கட் பண்ணி வச்ச நொங்கை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தூரம் பாலை கொதிக்க விட்றோமோ அவ்வளோ தூரம் இந்த பாயாசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ்ஸு போதுமான அளவு. நம்ம கட் பண்ணி வச்ச இந்த நொங்கை இந்த பாலோடு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் அந்த நொங்கை சேர்த்துக்கலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்டு குடிப்பாங்க. இந்த பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பருப்பு பாயாசம் வச்சுருப்போம், சேமியா பாயாசம் வச்சுருப்போம். இந்த மாதிரி பாயாசம் வச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த நொங்கோட அந்த பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு கொதி நல்லா வரட்டுங்க. இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தருங்க. நொங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நன்மையே தரும். இப்போ பாருங்கள், 2 நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்காண்டி இன்றைக்கி நான் ஜீனியை தான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீனி சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க இனிப்புக்கு தக்கனாப்பில் நீங்கள் இந்த ஜீனியை சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு சொன்னதுனால இந்த ஜீனியை நான் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் குடிக்கும்போது நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் வாசத்துக்காண்டி நம்ம 2 ஏலக்காவை இதில் தட்டி போட்டுக்கலாம். இப்போ இதோட நான் நட்ஸையும் சேர்க்க போகிறேங்க. பாதாமும் முந்திரி பருப்பும் குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சு இதோட நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பின்னாடி இப்போ நொங்கு பாயாசம் நமக்கு ரெடி ஆகிட்டுங்க. இந்த வித்தியாசமான பாயாசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. இதே மாதிரி பாயாசம் செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நம்ம நல்லா செஞ்சுட்டு ஆற வச்ச பின்னாடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு தேனாமிர்தமாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.